ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு அருமையான ஒரு டீம் வந்து இப்படி ஒரு 10 ரன் வித்தியாசத்தில் தோக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தது பேட்டிங்கில். சஞ்சு சாம்சனோட விக்கெட் ஏர்லியராக போனாலும் சரி, அடுத்து வந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 110 ரன்ஸ் வரைக்கும் 111 ரன்ஸ் வரைக்கும் நம்மளோட கேம் நம்ம சைடில் தான் இருந்தது. பட் அந்த ஒரு 7லேருந்து 8 ஓவர் வந்து அவ்வளோ ஸ்லோவாக, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா துபேயோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்த மேட்ச்சில். பட் அவர் வந்து அது வந்து ரொம்ப உதாசீனமாக நடந்துக்கிட்ட மாதிரி இருந்தது. இது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதே மாதிரி போன சீரீஸ்லேயும் சரி பார்த்தீங்கன்னா அவரால் நம்ம ஒரு 2-3 மேட்ச் வந்து அதனால் தோற்றுருக்கோம். இன்றைக்கி அவர் விட்ட கேட்ச்சு அதெல்லாம் பார்க்கும்போது துபேக்கு பதிலாக ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இறக்கி விடலாம் அப்படின்ட்டு தான் தோணுது. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்க ப்ரெஷர் அட்லீஸ்ட் அதை ஒரு ஒரு மிடில் ஓவர்ஸில் ஒரு 13, 14, 15, 16 ஓவர்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பவுண்ட்ரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28, 29 பாலுக்கு வந்து பவுண்ட்ரி கூட நம்மளால் அடிக்க முடியல. ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணுறது, சிங்கிள்ஸ், டாட் பால்ஸ் நிறைய இருந்தது. அவங்க அடிக்கணுன்ற ஒரு ஹேபிட்லேயே விளையாடல. ஸோ ஐ திங்க் ஓவர்டன் நல்ல ஒரு ஒரு ட்ரை, கடைசியில் விக்கெட் லூஸ் பண்ணாலும் சரிங்க, நல்ல ஒரு இருந்தது. ஒரு கேமை வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம பக்கம் ஒரு சாதகமாக திருப்பினாங்க. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எஸ், நம்ம சஞ்சு சாம்சன் எல்லியராக லூஸ் பண்ணால் கூட பேட்ஸ்மேன் அவங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. மற்ற பேட்ஸ்மேன்ஸனால ஆட முடியும்னு இருந்தது. கேப்டன் மறுபடியும் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு ஷாட்டு நீங்கள் பார்க்கலாம். ஒரு லெக் சைடில் வந்து ஒரு பவுன்சர் அனாவசியமாக ஆடி விக்கெட்டை கொடுத்தார். அவரோட விக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியோட மார்ஜின் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அந்த மாதிரி நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் எவ்ரி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வழி வகுக்கணும். சென்னைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்சாக அமைஞ்சிருக்க வேண்டியது. ஈஸி வின். கிட்டத்தட்ட இது மேட்சோட சாதகம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருந்தது ஒரு ஸ்டேஜில். பட் நம்ம வந்து பேட்ஸ்மேனோட ஒரு 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 மோசமான ஒரு பேட்டிங்கில் வந்து மேட்சை இழந்திருக்கோம். ஸோ அதனால் சென்னையோட இப்போ ஸ்ட்ரென்த் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஏர்லியராக கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா 2வது பவுலர்ஸோட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம துபாய்க்கு பதிலாக இன்னொரு பிளேயர்ஸ் வச்சு ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுது. அது இருந்ததுன்னா பார்க்கலாம். ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பேட்ஸ்மேனை வெளியில் உட்கார வச்சுருக்கோம். நிறைய ரூபா கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். அவங்கள ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. கமான் சென்னை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு ஃபைட். பட் கையில் இருந்த மேட்ச் என்ன செஞ்சுட்டோம், நம்ம நாசமாக விட்டுட்டோம். துபாய் துபாய் துபாய்க்கு பதிலாக ஒரு நல்ல பிளேயர் வந்து இறக்கிடணும். சஞ்சு கமான், உங்களோட இன்னிங்ஸ் எவ்வளோ முக்கியன்றது பாருங்கள். நீங்கள் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் இருந்தால் கூட போதும், பிரமாதம் பண்ண முடியும். கேப்டன், நீங்கள் உங்களோட மிஸ்டேக்கை திருத்திட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க, டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். சென்னை, கமான் சென்னை, வி ஆர் வெயிட்டிங். Okay, to celebrate your continuous consecutive victories. All the very best.